ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேச்சுரலான ஹேர் டை எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். கெமிக்கல் ஹேர் டையை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி ஒரு அயான் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்போதுமே ஹேர் ஆயில், ஹேர் டை எல்லாம் பண்ணையில் இந்த மாதிரி அயான் கடாயை யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் நம்ம எடுத்துருக்க இந்த ஒரு பொருள் தான் ரொம்ப முக்கியமான பொருள். இது என்னென்னா நம்மளுக்கு பூண்டோட தோல். நம்ம பூண்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் தூக்கி போடுவோம்ல, அதோட தோல். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேர் டை பண்ண போகிறோம். இதை நான் சரியாக 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த அயன் கடாயில் இதை சேர்த்து லோ ஃப்ளேமில் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இப்போது இதை நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை பயன்படுத்தி நல்லா இதை லோ ஃப்ளேம்லே வறுத்தெடுத்துக்கலாம். நம்மளுக்கு நரை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஹேர் ஆயில் செல் பண்ணுறோம். அதை நம்ம யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு இளநரை வராது. நரைமுடி இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். முடி உதிர்வு தடுக்கும். முடி அடர்த்தியாக வளரும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. நான் அந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ண வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கலரில் வந்துடும். இப்போது இதை நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இருந்தாலும் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தூசிகள் இருக்கும், அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கருமை நிறத்தில் இருக்குது பாருங்கள். இயற்கையான நிறம் நம்மளுக்கு கருப்பாக கிடச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி பயன்படுத்தி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இயற்கையாக நரைமுடி வராமல் தடுக்கணும் அப்படின்னா நிறைய இயற்கை காய்கறிகள், பழங்கள்னு சாப்பிட்ணும். அதே மாதிரி நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற பொருட்களை தான் எடுத்துக்கணும். நம்ம கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதால இன்னும் நம்மளுக்கு நரைமுடி அதிகமாகும். அதனால் முடிஞ்சளவு நீங்கள் அதை தவிர்த்துக்கோங்க. நம்ம ஹேர் ஆயில் உங்களுக்கு செய்ய முடியலைன்னா நம்மளே செஞ்சு அதை ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது அப்ளை பண்ணுறதால நம்மளுக்கு நரைமுடி வராது. நரைமுடி இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அந்தளவுக்கு நம்ம அதில் இயற்கையான மூலிகைகள் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல பவுட்ராக கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போது இதை தனியாக பிளேட்டில் இருந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த டை நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற டை. நம்மளுக்கு பெர்மனண்ட்டாக உள்ள டை கிடையாது. உங்களுக்கு பெர்மனண்ட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த டை யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு 20 நாள் வரையும் தலையில் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க அடுத்த முக்கியமான பொருள் விட்டமின் இ மாத்திரை, விட்டமின் இ கேப்சூல். இது நம்மளுக்கு மெடிக்கல்லாம் கிடைக்கும். இது நம்ம அப்ளை பண்ணுறதால முடி நல்லா வளரும், கருமை கொடுக்கும், அடர்த்தி கொடுக்கும். இது ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டையில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேர் பேக்லலாம் இந்த கேப்சூல் மாத்திரையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்கிட்டாச்சு. இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சரியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டலாம். கரெக்டாக நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ரொம்ப ஆயிலாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். இதை நம்ம எங்காவது ஃபங்க்ஷன், ஷாப்பிங்னு வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு தலை சீப்பி இருக்கையில் நரைமுடி தெரியுது அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் மாதிரி தலைக்கு சீவிட்டு வெளியில் போகலாம். இது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டான டை தான். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு போயிடும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர மாஸ்க் மாதிரி உங்களுக்கு நரைமுடி
நல்லாவே கருமையாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சட்டுன்னு நம்மளுக்கு தலைமுடி கருப்பாயிரும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர மாஸ்க் மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா, சீகக்காய் போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாளையிலே உங்களுடைய நரைமுடி கருமையாக மாறிடும். ஆனால் இதை ஷாம்பு போட்டு நம்ம குளிக்கக்கூடாது. இது இன்ஸ்டன்ட் டை தான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கெமிக்கலை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். அதனால நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நரைமுடி வரவே வராது. அப்படி நரைமுடி இருந்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு கருமையாக மாறும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முடி அடர்த்தி கொடுக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும், முடி உதிர்ந்த இடத்துலலாம் வளரும். கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் இதை செஞ்சு தரோம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எல்லா ஹேர் பிரச்சனைக்கும் இந்த ஒரு எண்ணெய் போதும். உங்களுக்கு 2 வாரத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.